திருவண்ணாமலையில் மண் சரிவில் உயிரிழந்த 7 பேரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த அமைச்சர் ஏவா வேலு மற்றும் துணை சபாநாயகர் பிச்சாண்டி ஆகியோர் வருகை தந்திருக்கிறார்கள். அப்போது அவர்களின் உடலை பார்த்து அமைச்சர் ஏவா வேலு கண்கலங்கினார். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி. தற்போது அமைச்சர் ஏவா வேலு மற்றும் துணை சபாநாயகர் பிச்சாண்டியுடன் வேறு யாரெல்லாம் இருக்கிறார்கள்? விவரம். வணக்கம். திருவண்ணாமலை மண் சரிவில் உயிரிழந்த 7 பேருடைய உடலுக்கு நேற்றிலிருந்து பல்வேறு தரப்பு அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இன்றைய தினம் 7 பேருடைய உடல் தகனம் செய்யப்பட உள்ள நிலையில அமைச்சர் ஏவா வேலு, துணை சபாநாயகர் பிச்சாண்டி, திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் மூவரும் இங்கு அஞ்சலி செலுத்த வந்திருந்தனர். அப்பொழுது 7 பேருடைய உடலையும் உறவினர்கள் அவரை பார்த்து அழுததையும் பார்த்து சம்பவ இடத்திலே அவர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். அதன் பிறகு மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு குடும்பத்தினர்களும் ஆறுதல் செலுத்திவிட்டு சென்றார். திருவண்ணாமலையில கனமழை பெய்து வந்ததன் தொடர்ச்சியாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு பின்புறம் சுமார் 2000 அடி உயர மலையிலிருந்து பாறை ஒன்று உருண்டு மலை அடிவாரத்தில் உள்ள வஉசி நகர் 11வது தெருவில் உள்ள வீடுகள் அருகே விழுந்தது. அப்போது மண் சரிவு ஏற்பட்டதால அந்த பகுதியில் இருக்கிற வீடுகளே அந்த பாறைகளும் அந்த மண்களும் சூழ்ந்து மூழ்கி கொண்டதால ஒரு வீட்டில் இருந்த 7 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். கணவன், மனைவி மற்றும் அவர்களுடைய 2 குழந்தைகள் உள்ளிட்ட 5 குழந்தைகள் எல்லாம் மொத்தம் 7 பேர் அந்த வீட்டிலிருந்து வெளியே வர முடியாமல் சிக்கிக்கொண்டு அங்கே சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். அவருடைய உடலுக்கு நேற்றிலிருந்து பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில இன்று 7 பேருடைய உடல் தகனம் செய்யப்பட உள்ள நிலையில் அமைச்சர் ஏவா வேலு, துணை சபாநாயகர் பிச்சாண்டி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். அப்பொழுது ஏவா வேலு ஆறுதல் சொல்ல இயலாமல் வார்த்தையின்றி அவர் அங்கே கலங்கி அவர் உடைந்து அழுத காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.